Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 11th standard physics annual exam 2026ல நீங்க வந்து 5 மார்க்ல 25 out of 25 ஸ்கோர் பண்றதுக்கு 5 5 மார்க்குமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் 5 மார்க் மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு 3லேருந்து 4 3 மார்க் கொஷின்ஸும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் 5 மார்க் அண்ட் 3 மார்க் சேர்த்தே நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க 3 நாள்லாம் கிடையாது, கண்டிப்பாக 5 3 மார்க்ஸ் கிட்ட அட்டெண்ட் பண்ணிடலாம். ரோமன் லெட்டர் 3லேருந்து உங்களுக்கு 5 மார்க்கு கம்பல்சரி கேட்பாங்க, 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். ரோமன் லெட்டர் 3லேருந்து எத்தனை 5 மார்க் கேட்குறாங்களோ எத்தனை 3 மார்க் கேட்குறாங்களோ அத்தனை 3 மார்க்கும் உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். 2 மார்க்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிடுவேன். 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் தான் நான் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு தமிழ் மீடியமும் பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கெப்லியர் இன் மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதில் ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்குல்ல 1ன்னு, ஸோ அதுதான் வந்து உங்களுடைய புக் பேக் கொஸ்டின் நம்பர். ப்ராக்கெட்டில் உள்ளது தான் வந்து புக் பேக் கொஸ்டின் நம்பர். அப்போ நீங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற கொஸ்டின் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. ரோமன் லெட்டர் 3ல தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற கொஸ்டின் நம்பரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம கல்வி மினி சேனல் வியூவர்ஸ் இருக்கீங்கல்ல, ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம டியூஷன் எடுக்க போகிறோம் 12th, அது உங்களுக்கு தெரியும் எப்படியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் அண்ட் மே மந்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல, ஸோ இந்த 2 மந்த்தில் வந்து நீங்கள் இந்த 2 மந்த்தில் ஒரு ஸ்பெஷல் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2026 to 2027 பேட்சுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம்னா, அந்த 2 மந்த்ஸ் ஹாலிடேயில் மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 1 hour தான் கிளாஸு, 1 hour உள்ளேருந்து 1.5 hour வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ரொம்ப சீரியஸாலாம் போகாது, நல்லா ஜாலியாகவே வந்து கிளாஸ் போவோம். உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நிறைய பேர் சென்டம் எடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் சென்டம் எடுத்தவங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனும் எங்கிட்ட இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷனும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இது போக இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குதுல்ல, இப்போ மேக்ஸ்னா இதெல்லாம் இந்த 5 மார்க்லாம் உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக பப்ளிக் எக்ஸாமில் எப்போவுமே கேட்பாங்க. இந்த 3 மார்க்ஸ் எப்போவுமே கேட்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் இந்த டைப் இந்த ப்ராப்ளம் இந்த 5 மார்க் வந்து எப்போவுமே கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி பிக் கொஷின்ஸு, ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் எல்லாமே அந்த ஷுவர் ஷார்ட்டாக கேட்பாங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தோடைய கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த 2 மந்த்ஸில் உங்களுக்கு அண்ட் வந்து நீங்கள் ஏன்னா 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதாமல் ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஜாலியாக இருந்துட்டு நீங்கள் 12th போக போகிறீங்க. ஸோ 12th போகையிலே உங்கள் மைண்ட் செட்டை ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஃபுல்லாக வந்து கஷ்டப்படணும்னு இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணாவே நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கம்ப்ளீட்டாக உங்களை 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 11th இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 12th போக போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1499 ரூபாய் மட்டும்தான், 1499 rupees only. ஸோ நீங்கள் பே பண்ணி லிமிட்டட் சீட்ஸ் தான், வெறும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதில் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் மேலே அந்த 1 year நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்களா, அந்த 1 year உங்களுக்கு வாட் எவர் டவுட்டு எதுனாலும் நீங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் எந்த டவுட்னாலும், எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எப்போ வேணாலும் எங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் நான் யூடியூப்க்கு என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ரியேட் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிலேட்டடான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு நான் அந்த நீங்கள் ஜாயின் பண்ணுற இப்போ குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்களே, அந்த குரூப் நீங்கள் 2027 பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் இருக்கும். அதில் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பேட்ச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் கொஷின் நம்பர் 1 யூசஸ் ஆஃப் ஸ்க்ரூ. இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் 11th தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டைம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சென்டம் எடுக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சென்டம் எடுக்க நினைக்கிறவங்க இதில் உள்ள எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு 70க்கு ஒரு 60 மார்க்கு இல்லை ஒரு 55 மார்க், அதாவது 100க்கு 80லேருந்து 85 மார்க் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இதில் ஹைலைட் பண்ணுற கொஷினை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியாங்குலேஷன் அண்ட் ரேடார் மெத்தட் ரொம்ப
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறதை வந்து ஒரு நார்மலாக 80 மார்க் 85 மார்க் எடுக்க நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் எல்லாத்தையும் சென்டம் எடுக்கிறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் சொல்கிற கொஷின்ஸை. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் செகண்ட் கொஷின் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் யூனிட் ரவுண்டிங் ஆஃப் டைமென்ஷனல்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி 5th கொஷின் வித் எக்ஸாம்பிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் கினமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தேர்ட் கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் த பார்ட்டிக்கல் வெர்டிக்கல் அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி ஹரிசோண்டலி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் 5th கொஷின் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது 3rd யூனிட் லா ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸ் இட் டு ஃபைண்ட் த ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன் வென் எ புல்லட் இஸ் fired from it அது. ஸோ அதுக்கப்புறம் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமிஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் வெர்டிக்கல் மோஷன் ஹரிசோண்டல் மோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ 4th கொஷின் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் 8th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 9th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் 10th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஷுவர் ஷார்ட்டாக இதில் வந்து ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல அந்த மட்டுமே வரும். 8 மார்க் இது வந்து கன்ஃபார்ம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஸோ 4th யூனிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் த கிராஃப்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் 3 எக்ஸாம்பிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் அரைவ் அட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எலாஸ்டிக் காலிஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு 3rd 4th இது 3 கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரைட் பாடிஸ். ஸோ ரிஜிட் பாடிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்லிபிரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 3rd கொஷின் பார்த்துக்கோங்க ஒய் சைக்ளிஸ்ட் பெண்ட் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. 4th கொஷின் பார்த்துக்கோங்க மொமெண்ட் ஆஃப் இனட்டேரியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனட்டேரியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5th கொஷினும். ஸோ அதுக்கப்புறம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இணைச்சி தேட்டம் செங்குத்து தேட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் 8 9 10 இது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருந்துமே ஒரு 5 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6th யூனிட் கிராவிடேஷனில் ஹவு இந்த கெப்லர்ஸ் 3rd லா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துக்கோங்க. ஐடியா வெயிட்லெஸ்னஸ் அது பார்த்துக்கோங்க. எஸ்கேப் ஸ்பீடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 7th கொஷின். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூட் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட் அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எர்த் சர்ஃபேஸ். இதில் லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் வந்து 3 மார்க்கில் அதிகமாக கேட்பாங்க. எர்த் சர்ஃபேஸ் வந்து 5 மார்க்கில் அதிகமாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி சேட்டலைட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு போலார் சேட்டலைட் அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் எர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அதில் அதை ஹைலைட் பண்ணது மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்தும் ஒரு 3 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வயர் அது பார்த்துங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பாஸ்கல் லா இன் ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 7th கொஷின். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னாலிஸ் தியரம் ஷுவர் ஷார்ட்டாக கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தெர்மோடைனாமிக்ஸில் 8th யூனிட்டு ஐடியல் கேஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது வேரியஸ் மோட்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துக்கோங்க. டிடிஎல் ஆஃப் நியூட்டன்ஸோடைய லா ஆஃப் கூலிங் கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி மேர் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் டன் அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடிபேட்டிக் அதுக்கப்புறம் ஐசோதெர்மல் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வேறு ஹீட் இன்ஜின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் கார்னட் இன்ஜினியரிங் எஃபிஷியன்சி அது பார்த்துக்கோங்க. கெனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் 9th யூனிட்டில் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கெனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கண்டெய்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் அந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரீ பாத் கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின் அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 10th யூனிட் ஆசிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பெண்டலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி சிம்பிள் இன் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஷோர் ஷார்ட் 5 மார்க் கொஷின்ஸ். 11th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஃபார்ம்டு, அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் பீட்ஸு, ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓவரால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டாக ரோமன் லெட்டர் 3லேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எந்த கொஷினாக இருந்தாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஏப்ரல் அண்ட் மே மந்த்து நடக்கக்கூடிய அந்த 2 மந்த் ஸ்பெஷல் பேட்ச் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 12th. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.